உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இங்கே நான் கூற இருக்கக்கூடிய பழமொழி, நெல்லுக்கு பாய்கின்ற நீர் கொஞ்சம் உள்ளுக்கும் பாயுதே என்பது நாம் ஒருவருக்காக செய்கின்ற ஒரு பலன், ஒருவருக்காக செய்கின்ற ஒரு அனுபவம், ஒரு 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 வேலை மற்றவருக்கும் சிறிதளவு பயன்படும் என்றால் அதை நாம் அப்படித்தான் கூறுவோம். இப்பொழுது எனது மகள் வெள்ளை பூசணி ஜூஸ் போட்டு அவள் குடித்தாள். அவள் குடிக்கும்பொழுது அவள் உடல் எடை குறைப்பதற்காக குடிக்கின்ற அந்த ஜூஸை அவள் 1 டம்ளர் எடுத்துக்கொண்டு எனக்கு அதில் ஒரு பாதி அல்லது 1/4 டம்ளர் அளவுக்கு கொடுத்தாள். இதுதான் நெல்லுக்கு பாய்வது சற்று உள்ளுக்கும் பாய்வது என்பது. மெயினானது டிஷ் அவள் குடிக்கணுன்றது தான். அவள் தான் அந்த கல்யாண பூசணி வெள்ளை பூசணியை ஜூஸ் குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு குடிக்கிறாள். ஆனால் அதோடு சேர்ந்து எனக்கும் கொஞ்சம் அவள் கொடுக்குறாள். அதுதான் அது மாதிரி. இன்னொருத்தம்ப ஒரு மேரேஜுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் மேக்கப் போடுற பொண்ணுங்களெல்லாம் 30,000 40,000 கொடுத்து வர சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணுங்களுக்கு அழகாக மேக்கப்லாம் போட்டுவிடுவாங்க, சடை பண்ணி விடுவாங்க, மற்ற எல்லாமே அவங்க ஃபுல்லாக அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு வேலையும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க, சித்தி பொண்ணு, மாமா பொண்ணு, அக்கா பொண்ணு, அத்தை பொண்ணு, சித்தி பொண்ணு, சொத்த பொண்ணுன்னு எல்லாம் அதுங்களும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு சடையை போட்டு விடுங்க, எனக்கு ஒரு மேக்கப் போட்டு விடுங்க, எனக்கு ஒரு பின்னல் போட்டு விடுங்க, எனக்கு ஒரு புடவை கட்டி விடுங்க அப்படின்னு செஞ்சுக்கிறாங்க இல்லையா. நெல்லுக்கு பாயிறது அது பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை சார்ந்து அதை பயன்படுத்தி கொஞ்சம் இவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் புல்லுக்கு பாயிறது அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தவங்க மெயினாக பயன்படுத்திக்குவாங்க, அதில் மீறுறதை வீணாக போவதை இன்னொருத்தவங்க பயன்படுத்திக்கிறது. அதுதான் இந்த பழமொழியுடைய தாக்கம் என்று சொல்லலாம். ஒருவர்கள் ஹோட்டலில் சென்று கொண்டு இருக்கும்போது பெரிய உணவாக ஆர்டர் செய்துவிட்டு குழந்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவோம், அவர்களால் இது அவ்வளவு சாப்பிட முடியாது என்கிற பட்சத்தில் அந்த உணவை அவர்கள் கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு மீதம் இருக்கிற கொஞ்சம் குழந்தைக்கு கொடுத்து 2 பேரும் அந்த ஒரே சாப்பாடை நிவர்த்தி செய்து கொண்டு வந்து விடுவார்கள். அதுபோல் ஒருவருக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்னொருக்காக செய்கிறது. இப்போ நம்ம வயலில் தண்ணி பாய்ச்சிறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம நெல்லுக்கு தான் தண்ணியை பாய்ச்சணும், நெல்லுக்கு தான் நல்லா வரணும், அறுவடை நல்லா பண்ணணும், நிறைய நெல் விளையணும், அதுலேருந்து நம்ம நிறைய காசு கிடைக்கணும், அது மூலமாக நம்ம வாழ்க்கை நல்லா வளமாக மாறணும் அப்படின்றத என்னுடைய பர்பஸ்ஸு. ஆனால் நம்மளையும் அறியாமலே அதில் புல் கலந்துருக்கும். நம்ம நெல்லில் களை எடுக்கிறதுக்கு முன்னாடி சரி, களை எடுத்ததுக்கு அப்புறமும் கூட சரி, அதில் களை இருந்துட்டு தான் இருக்கும். அந்த களைக்கும் நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி பாய்ச்சிரும். அது மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே. நம்ம ஏற்பாடு பண்ணது என்னமோ பொண்ணுக்காக தான், மற்றவங்க கூட அப்படியே தான் செஞ்சுக்குவாங்க. இப்போ இவ போட்ட ஜூஸ் அவளுக்காக தான், ஆனால் நான் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் எனக்காக கொஞ்சம் கொடுக்குறேன். அது மாதிரி தான். மாதிரி ஒருத்தவங்களை மெயினாக வச்சு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த மீதி இருக்கிறது இன்னொருத்தவங்க வீணாக போகாமல் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கனாக்கா அதுக்கு இந்த பழமொழியை சொல்லுவாங்க. நெல்லுக்கு பாயிற நீர் கொஞ்சம் புல்லுக்கும் பாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் கொண்டு வாங்குறான்னா அவள் ஃபுல்லாக சாப்பிடுவோம், கொஞ்சம் எனக்கு கொடுப்பா, எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கொடுப்பா. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.